வணக்கம். ஒரு சின்ன சம்மரி வீடியோ எதுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்கு? ஏன் இந்த மாதிரி டவுனா இருக்கு? இதுக்கும் அமெரிக்காவோட டாரிஃப் வார்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு காலைல ட்விட்டர் போஸ்ட்ல சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருடைய லாரன்ஸ் வாங் அவருடைய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 5 மினிட் வீடியோ. அதில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு. அதோட கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சம்மரியாகவும் ஒரு ஜென்ரல் அப்டேட்டாகவும் இன்னைக்கு வீடியோ ஒரு குவிக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எபிசோட் 72ல இந்த புல் ரன் சைக்கிள் பத்தி சொல்லும்போது ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எஃப்டிஎக்ஸ் கிராஷ், லூனா கிராஷ், இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நடந்த தேர்ட் வேர்ல்டு வார் அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம சொல்ற விஷயங்கள் மாறுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு நார்மல் நடைமுறைக்கு புறம்பா ஒரு ஒரு அதீதமான ஒரு டிஃபரன்ஸ்ல ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. உலக போர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய உலக தலைவர் இறக்குறது, இதெல்லாம் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிப்டோலே பார்த்தா அந்த வசிஎக்ஸோடைய கிராஷ், இந்த எஃப்டிஎக்ஸோட கிராஷ், அதெல்லாம் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்போடைய அந்த டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரோட வீடியோவோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன் இப்போ. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு சைஸ்மிக் சேஞ்ச் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு அவர் சொல்றாரு. This assessment. But the recent Liberation Day announcement by the US leaves no room for doubt. It marks a seismic change in the global order. The era of rules-based globalization and free trade is over. We are entering a new phase, one that is more arbitrary, protectionist, and dangerous. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பேசிக்கா என்னன்னா, 1930களில் நாடுகளுடைய வர்த்தகம், அதாவது ட்ரேடிங்க்கு அமெரிக்கா தான் நிறைய வழிமுறைகளை உலகத்துக்கு கொடுத்துச்சு. அது பேஸ் பண்ணி ஓரளவுக்கு பொதுவாக இந்த வழிமுறைகளையும் விதிகளையும் பின்பற்றி கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷமா வேர்ல்ட் ட்ரேட் ஓரளவுக்கு சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு நாடும் இன்னொரு நாடுக்கும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நடுவில் நடக்கிற ட்ரேட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க ஒரு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்டரை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரூல்ஸு, அந்த அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு அமெரிக்கா அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை இப்போ அமெரிக்கா கிட்டத்தட்ட உடைச்சிருக்கு அப்படின்னு சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதாவது இது பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம் கிடையாது. லாஸ்ட் 80-90 வருஷமா இருக்கிறது. அதுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படிங்கிறத பல நாடுகள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அமெரிக்கா பண்ணியிருக்கிறது ரிஃபார்ம் கிடையாது. அந்த மொத்த ப்ராசஸையும் உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணும்போது டாரிஃப் விதிப்பாங்க. இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ % டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அந்தந்த நாட்டோட எக்கனாமியை பொறுத்து, அவங்க என்ன விளைவிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது, அதை மக்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஸோ அதனால அவங்க இந்த கண்ட்ரி எனக்கு 20% வச்சுருக்காங்க, நானும் அவங்களுக்கு 20%, அந்த மாதிரி ரிட்டாலியேட்டரி டாரிஃப் அப்படிங்கிறது மற்ற எந்த விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்காம பண்ணுறது சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது அவர் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ மற்ற நாடுகளோட, இப்போ சிங்கப்பூர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அமெரிக்காவோட டாரிஃப்க்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். நாங்கள் அதை 10% தான் சிங்கப்பூர் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சில நாடுகள் நாங்கள் டாரிஃபை குறைச்சா நீங்கள் டாரிஃபை குறைப்பீங்களாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. பட் ஒரு சில நாடுகள்லாம் இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் பார்த்தா ட்ரம்ப் நீங்கள் இப்போ குறைச்சா மட்டும் பார்த்தாது, லாஸ்ட் 10 வருஷத்துக்கு பண்ணதுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாத அளவுக்கான நிபந்தனைகளை விதிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவர் சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்.
ஸோ இப்போ மார்க்கெட் எல்லாம் இன்னைக்கு டவுனா இருக்கு, பிளட் பாத்ல இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும். இப்போ சிங்கப்பூர் இப்போ நடுவில் வந்துட்டு இப்போ கனடாக்கு பண்ணாரு, மெக்சிகோக்கு பண்ணாரு. அது மாதிரி வந்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலாம். அப்போ கொஞ்ச நாள் மேலே போகலாம், மறுபடியும் வந்து அவர் திருப்பி இதை கொண்டு வரலாம். இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்சர்டனிட்டி கொஞ்ச நாளைக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். ஸோ நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ வந்து எல்லாம் டவுனாக இருக்கா அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு ஃபாலிங் நைஃப், விழுந்துட்டு இருக்கிற ஒரு கத்தி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் கீழேயும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு இது வந்து நிறைய ரிஸ்க் இருக்கிற ஒரு டைம் தான். இது வந்துட்டு இப்போ வந்து எந்த பக்கம் வேணா போகலாம். ஸோ அதனால வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் டிசிஏ பண்ணுங்க, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்க, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான விஷயம் சொல்ல முடியாது. யாரோ கேட்டு $100,000 போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ல நான் வந்து முக்கால்வாசி காயின்ஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதுக்கு மேற்கொண்டு நான் வந்து வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்.